எட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. போலியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி. தந்தையதாய் ஆவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமை உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி தொடங்குவோம். இன்றைய பாடப்பகுதி அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை பதிகை எண் 31 சிவார்ப்பணம். 31வது பதிகம். தலம் திருக்கடவூர் வீரட்டம் இல்லையா? சரிதானே? திருக்கடவூர் வீரட்டம். அதில் எத்தனை மந்திரம் நிறைவாக இருக்குது? 5வது மந்திரம் சொல்லியாச்சு, 6 சொல்லியாச்சு, 7வது மந்திரம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில் 31வது பதிகத்தில் திருக்கடவூர் வீரட்டம் என்ற தலத்தில் பாடப்பட்ட பதிகத்தில் 7வது மந்திரத்திற்கான பொழிப்புரை. தலைக்கோலம் உடையவனே, தலைக்கோலம் உடையவனே, பிறப்பில்லாதவனே, திருக்கடவூர் வீரட்டத்தில் எழுந்தருளிய சிவனே, நான் பொய்யை பொய்யென்று அறியாதவனாக இருக்கிறேன். மயக்கமுடைய மனம் உடையவனாக இருக்கிறேன். பேய் போல அலைந்து திரிகிறேன். என்ன அப்பர் இப்படிலாம் சொல்கிறாரு? எவ்வளோ இன்னும் அடுத்த வரி இதை விட பயங்கரமாக இருக்குது. கோட்டானை போல தெளிவில்லாமல் கலங்குகிறேன். இந்த மந்திரத்தை சொன்னாலே பணிவுக்கு அடையாளமாயிரும் போல் தெரியுது. உன்னை அன்பால் தியானிக்க ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறேன். கீழானவர்களில் நான் கீழானவன். உடம்பை விடுவதற்கும் மனமில்லாதவனாக இருக்கிறேன். குறிப்புரை. மையல்னா மயக்கம். பேய்போல் என்று சொல்வது அலைந்து தெரிதல். கூகை என்று சொல்லுவது தெளிவின்றி கலங்குதல். ஆமாம், கூகை. கூவுவதால் அது கூகை எனப்படுகிறது. கூகைனாலும் கோட்டான்னாலும் ஒரே அர்த்தம்தான். பிஞ்சகன் என்றால் அழகிய தலைமுடியுடையவன். மந்திரத்தை படிக்கலாம். மாயத்தை அறிய மாட்டேன் மையல்கொண் மனத்தனாகி பேயத்து கூகையானேன். பிஞ்சகா பிறப்பொன்றில்லி நேயத்தான் இணைய மாட்டேன்
நீதனேன் நீசனே நான் நீதனே நான் நீசனேன் நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் வீரட்டனாரே சொல்கிறார். அதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கணும். மாயத்தை அறிய மையல் கொண்டு மனத்தனாகி, முதல் வரி, மாயம் அறியாமல் மையலுடைய மனமுடையவனாக இருக்கிறேன். முதல் வரி, அதாவது பொய்யை பொய்யென்று அறியாமல் இருக்கிறேன். அப்பர் சுவாமிகள் ஒரு ஆச்சாரியர். அவர் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் மேலே ஏற்றி சொல்கிறார். நான் அடிக்கடி உதாரணமாக சொல்லும்போது, மகன் கடன் பட்டுட்டா அப்பா என்ன சொல்கிறாரு, நமக்கு கொஞ்சம் கடன் சார். இந்த மாதிரி உதாரணங்களை பிடிச்சி வச்சுக்கிடணும். இதெல்லாம் நம்ம குரூப்பில் கண்டுபிடிச்சது. மகன் கடன் பட்டுட்டா அப்பா என்ன சொல்கிறாரு, அதேமாதிரி திருநாவுக்கரசர் நம்ம பட்ட கடனை வருதலிலே ஏற்றுறார். அதனால் அந்த பொய்ப்பொருள் என்று அறியாமை என்பது என்ன நிலை, அது அங்கே போகணும். நான் கட்டு நிலையில் இருக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும் எல்லாம் சொல்லணும். நான் கட்டு நிலையில் இருக்கிறேன், நான் மறைப்பு சக்திக்கு உட்பட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன வரவில்லை, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி, இந்த எதிர்மறை பொருள் எல்லாம் எடுக்கணும். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் வரவில்லை, வரலன்னா என்ன கிடைக்காது, என்ன யார் வரமாட்டா, குரு அருள் கிடைக்கவில்லை. இப்படியே ரிவர்ஸில் அடிக்கணும் சார் வண்டியை. குரு அருள் கிடைக்கவில்லை, குரு அருள் கிடைக்காத போது மும்மல நீக்கமும் இல்லை, உபதேசம் இல்லை, சாதனம் இல்லை. இப்படி ஒரு ரூட் அடிக்கணும். ஒன்று. இரண்டாவது, பொய்காட்டி பொய்யகற்றிங்கிற உண்மை விளக்க பாடலை எடுக்கணும். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா ஐயா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள். அந்த மந்திரத்தை வச்சு இதுக்கு பொருள் சொன்னீங்கன்னா வேறு வேலையே கிடையாது. சரிதானுங்களா? குரு தான் பொய் காட்ட முடியும், குரு தான் மெய்யையும் காட்ட முடியும். பார்த்தீங்களா? போதானந்த பொருள்னார். குரு பொய்யையும் மெய்யையும் காட்டும்போது உயிருக்கு ஞானம் வந்துடும். அதான் போதம், சிவஞான போதம். போதம்னா ஞானம். போதம் வந்தால் ஆனந்தம் வந்துடும். அதான் போதானந்த பொருளேனார். பொய் காட்டி, அதில் ஒரு செய்தி இருக்குது. பொய்யை காட்டுறது முக்கியம் இல்லை, பொய்யை அகற்றி. 3 ப்ராசஸ் இருக்குது. பொய்யை காட்டுதல், பொய்யை அகற்றுதல், மெய்யை காட்டுதல். 3 ப்ராசஸ். நோயை கண்டுபிடிக்கிறது, நோயை நீக்கிறது, நோய் வராமல் பார்த்துக்கிடுறது. டாக்டருக்கு 3 வேலை இருக்குது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டயக்னோஸ் எங்கே வேணாலும் பார்க்கலாம். டயக்னோசிஸ் முடிஞ்சோன்னே உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் விருப்பம் இல்லைன்னு டாக்டர்கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம். அப்போ பொய் காட்டப்பட்டிருக்கிறது, பொய் அகற்றப்படலை. நான் எங்கள் ஊரில் போய் எங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டேன்னா ரிப்போர்ட்டெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பி வச்சுருவாங்க. உண்டா இல்லையா? நோயை கண்டறிதலே நோய் நீக்கம் ஆகாது. நோய் நீக்கமே மீண்டும் நோய் வராமல் பார்த்தலும் ஆகாது. நோய் நீங்கிரும், ஆனால் திரும்ப வராமலும் பார்க்கணும். டாக்டர் சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்தந்த மருந்து எடுத்துக்கிடணும், இல்லைனா திரும்ப வர வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்கல்ல. அதைத்தான் 3 ப்ராசஸாக பார்க்கணும். பொய்யை காட்டுதல், நம்ம உண்மை விளக்கம் நடத்த போகிறோம். அதையே அந்த அடித்த வில்லுப்பாட்டையே அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. புதிய இந்த திருவாசம், இந்த தேவாரத்தை இணைச்சா அட்டகாசமாக இருக்கும். பொய்யை காட்டணும், பொய்யை அகற்றணும், மெய்யை காட்டணும். அது யாரால் முடியும்? அதனால தான் மெய்கண்டாற்ற கேட்டார். இதை கேட்ட மனவாசம் கிடந்தார் பெரிய ஞானி. யாருக்காக கேட்டார்? மனவாசம் கிடந்தார் மிக ஞானியாக இருந்து யாருக்காக கேட்டார்? நமக்காக கேட்டார். அதே மாதிரி தான்
இங்கேயும் திருநாவுக்கரசர் ஒரு ஆச்சாரியராக இருந்து யாருக்காக கேட்குறாரு? நமக்காக கேட்குறார். மெய்காட்டும் மெய்கண்டா விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா. பொய்காட்டா மெய்யானா அருள் திருமேனி உடையவன் அர்த்தம். பொய்காட்டா மெய்யா ஐயா நீதான் கேட்டு அருள் என்று கேட்கிற அந்த மந்திரத்தை இதில் இணைச்சி பொருள் காணணும். அதை இதில் இணைத்து பொருள் காண வேண்டியது ஒரு இடம். அடுத்து 2 உதாரணம் சொல்கிறார் இயற்கையிலிருந்து. அதாவது அந்த பேயனேன், அடுத்தது கூகையேன் அப்படிங்கிற 2 உதாரணம் சொல்கிறார். இந்த பேயனேங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவுதந்தாய். அங்கே பேயனுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். பேயன் என்பதற்கு என்ன பொருள்னா அதனுடைய இயல்பு பிடித்தால் விடாது, பிறகு துன்புறுத்தும். அதனுடைய இயல்பு அது. பிடித்தால் விடாமையும் துன்புறுத்துதலும் அதனுடைய இயல்பு. அது உரையாசிரியர் திரிதல் சொல்கிறார். திரிதல் சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். உரையாசிரியர் பேய் திரியும் அதனால் பேயின்னு சொன்னாருங்கிறாரு, அதையும் சொல்கிறேன். ஆனால் அந்த கீவாஜா உரையிலெல்லாம் எதை தான் சொல்லியிருக்கிறாங்க? விடாது, என்ன செய்யாது, துன்புறுத்தும். அதைத்தான் அதில் அந்த அபிராமி அந்த உரையில் நாம் பார்க்கிறோம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பிழைபொறுக்கும் பிஞகன். மாணிக்கவாசகர்னு சொல்கிறார். பெருமையனை மாணிக்கவாசகர்னு சொல்கிறார். சரியா? அங்கெல்லாம் இதுதான் பொருள். அப்போ உரையாசிரியர் குறிப்புரையில் திரிதல்னு ஏன் சொன்னார்னா அதற்கு ஒரு பட்டினத்தார் பாடல் பிரமாணமாக இருக்குது. பேய் போல் திரிந்து அப்படின்னு பட்டினத்தார் பாட்டு ஒன்று இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? திரிதல் என்ற பொருள் எடுத்திருக்கிறார். திரிதல் என்ற பொருளை எடுத்திருக்கிறார். சரியா? இப்போ அந்த எடுக்கணும். பிறகு கூகை என்பதை உதாரணமாக சொன்னதுக்கு காரணம் அதற்கு எப்போ கண்ணு தெரியாது? பகலில் கண்ணு தெரியாது. திருவள்ளுவர் அது பற்றி ஒரு திருக்குறளை எழுதுகிறார். ஆமாம், அது ஒரு பறவை, ஆந்த. ஆமாம், அதற்கு எப்போ கண்ணு தெரியாது? பகலில் கண்ணு தெரியாது. பகலில் அதற்கு கண்ணு தெரியாது. சைவ சித்தாந்தப்படி பகல் என்பது சகல நிலை. சைவ சித்தாந்தப்படி பகல் என்பது சகல நிலை, இரவு என்பது கேவல நிலை. இரவும் பகலும் கடந்த நிலை தான் சுத்த நிலை சைவ சித்தாந்தப்படி. சைவ சித்தாந்தத்தில் இரவுனா கேவல நிலை, அறியாமை நிலை. பகல்னா மயக்க நிலை, சுத்தம்னா அருள் நிலை. இரவு பகலற்ற இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற அப்படின்னு உந்தியாரில் இருக்குது. இரவு பகலற்றங்கிறதுக்கு உரை படிச்சிங்கன்னா அங்கே ராத்திரி பகல், நைட்டு பகல் அப்படின்னு பொருள் சொல்ல மாட்டாங்க. கேவலம் சகலம்னு தான் பொருள் சொல்லுவாங்க. சரியா? சகல நிலையில் ஆன்மா அறிவற்றதாக, சகல நிலையில் ஆன்மா அறிவை தேடி ஓடணும். ஓடலைங்கிறத இப்படி சொல்கிறார். சகல நிலையில் ஆன்மா அறிவை தேடி ஓடி தெளிஞ்சு சுத்த நிலைக்கு போகணும். சகல நிலை தந்ததே எதுக்காகத்தான்? சுத்த நிலைக்கு போகிறதுக்கு. அந்த நிலையில் அந்த உயிர் இது மாதிரி அந்த மாதிரியே இருக்குது, சுத்த நிலைக்கு போகலைங்கிறத கூகை மேல் வச்சு சொன்னார்னு சொல்லணும். உரையாசிரியர் சொல்லலை. இப்படி சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு 5000 பக்கம் வந்துடும். நம்ம அப்படி சொல்லி பழகணும். அவன் அப்படி பழகினீங்கன்னா தான் எந்த மூல பாடல் கிடைச்சாலும் அதை நம்ம என்னப்படுத்த முடியும்? சித்தாந்தப்படுத்த முடியும். ஆமாம், சரியா? அதே அதில் சொன்னார். அடுத்தது அன்போடு நான் உன்னை தியானிக்க ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறேன்கிறார். அடுத்தது அன்போடு உன்னை தியானிக்க ஆற்றல், நேயத்தால் நினைய மாட்டேங்கிற வரி, 3வது வரி. அன்போடு உன்னை தியானிக்கும் ஆற்றல் எனக்கு இல்லைங்கிறார். அன்போடு உன்னை தியானிக்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. அதை எழுதி அதற்கான காரணம் என்னன்னு நம்ம எழுதணும்.
அன்போடு உன்னை தியானிக்கும் ஆற்றல் இல்லைன்னு ஏன் சொல்கிறாருன்னா, மேலே சொல்லப்பட்ட காரணங்கள். ஒருவன் பொய்யை பொய்யென்று அறியவில்லை என்றால் அன்பு வராது. அந்த உயிர் எதில் தான் அழுந்த? பொருளில் தான் அழுந்தோம். எதில் அழுந்தது? அருளில் அழுந்தது. அதுபோல் பேய் போலவும் கூகை போலவும் இயல்புகள் இருந்தால் அதுக்கு தியானம் எப்படி வரும்? தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயிருக்கு எப்படி தியானம் வரும்? புரியுதா உங்களுக்கு? ஆமாம், எப்படி வரும்? சகல நிலையிலிருந்தே விடுபட முடியாத ஒரு உயிருக்கு தியானம் எப்படி வரும்? இதெல்லாம் மேலேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணணும். இப்படி தான் ஒரு மந்திரத்துக்கு பொருள் சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதாவது ஏன் அன்போடு தியானிக்க முடியலன்னா, அன்பு எப்படி வரும்? பொய்யை பொய்யென்று அறிய முடியாத போது இறைவன் மேல் அன்பு வராது ஒன்று. பிறகு அந்த உயிருக்கு என்ன இயல்பு தான் இருக்கும்? பேய் இயல்பும் ஆந்த இயல்பு தான் இருக்கும். அந்த இயல்பு இருந்தால் தியானம் எப்படி வரும்? தியானம் வரணும்னா உங்களுக்கு சரியை கிரியையில் நல்லா பண்ணி அந்த இருவினை சிவபுண்ணியங்கள் ஈட்டியிருக்கணுமே. சிவபுண்ணியம் ஈட்டாத ஒருவர் எப்படி தியானம் பண்ண முடியும்? அதனால தான் ஆற்றல் இல்லைன்ட்டார் என்று சொன்னார். இந்த மாதிரி நிலையில் ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அது மோசமான உயிர். அதனால தான் கீழானவர்களில் கீழானவன்னார். நீதனே நீசனேனார். அப்புறம் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சொல்கிறது நிறைய இடங்களில் இருக்குது. இதுவும் ஒரு இடம். நீதனே நீசனே நான் காயத்தை கழிக்க மாட்டேன். கடைசியில் சொல்கிறார், இந்த உடம்பையும் இழப்பதற்கு மனம் இல்லைங்கிறார். இந்த உடம்பை இழப்பதற்கு மனம் எப்போ? ஒரு மாணிக்க வாசகர் வந்து செத்திலா பத்து பாடுறாரு, வாழா பத்து பாடுறாரு, முட்டிலேன் தலைகீரேன் செழுங்கடல் புகுகிலேன். எதுக்கு ரெடியாக இருக்கிறாரு? இறப்பதற்கு ரெடியாக இருக்க. என்ன காரணம்னா, இந்த உடம்பால் அடையக்கூடியதை அவர் அடைஞ்சிட்டார். ரெண்டாவது, இந்த உடம்பை அவர் பயன்படுத்தியதும் அருள் நிலைக்கு தான், மயக்க நிலைக்கு கிடையாது. ஆனால் அப்பர் சொல்கிற மாதிரி நாம் இந்த இது அப்பர் மேலே ஏற்றக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம மேலே ஏற்றணும். இதில் இருக்கிற மாதிரி ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அந்த உயிருக்கு இறக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. இந்த உடம்பை வச்சு இன்னும் கொஞ்சம் உலகத்தில் அனுபவிக்கலாம், இன்னும் உலகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த உலகத்தை வச்சே நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிட்டே டூர் போகலாம், இந்த உடம்பை வச்சுக்கிட்டே நாம் சம்பாதிக்கலாம், நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். இப்படியெல்லாம் அந்த உயிருக்கு என்ன வராது? இறக்க மனம். இப்போ வந்து புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு மரணத்தை செலக்ட் பண்ண முடியுமா? அப்பர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை அவர் தான் முடிவு பண்ணுறார். இறைவன்கிட்ட சொல்கிறார், எனக்கு நான் வாழ்ந்தது போதும், உங்கள் திருவடிக்கு வர்றேன்னு கேட்குறார். அது அப்பரை போன்றவர்களால் தான் முடியும். நம்மை போன்றவர்களுக்கு என்ன தான் ஆசை இருக்கும்? ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு 95 வயசு ஆகி வயசானவங்க படுத்திருந்தா அவ்வளோ ஈஸியாக பெரியவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. 95 வயசு ஆனாலும் டாக்டர் வர சொல்லு, பேஷண்ட்டை வர சொல்லி, ஹாஸ்பிட்டல் கூட்டு வா, ஆம்புலன்ஸ் வர சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 75, 85, 80 வயசுக்கு பிறகு 10 லட்சம் 15 லட்சம் செலவழிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பெருசு போய் சேர்கிற நேரத்தில் குடும்பத்து சொத்து காலியாகிடுது சில வீடுகளில். அதை செய்யலைன்னா குடும்பத்துக்குள்ளே கெட்ட பேர், அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அதுக்காக அவங்க சொத்தை அடித்தாவது பார்க்குறாங்க. அவரே ஆமாம் முடிச்சிடுறாங்க. அவர் தொடங்கினது அவரே. அப்படி நிறைய குடும்பங்களில் நடக்குது எனக்கு தெரிஞ்சு. சமீபத்தில் ஒரு பணக்கார வீட்டில் நடந்தது, அது பரவாயில்ல, கோடிக்கணக்கில் செலவு, அது பரவாயில்ல. ஆனால் சராசரி குடும்பங்களில் அப்படி போய் மாட்டிக்கிடும். ஏனென்றால் எந்த உயிரும் நான் இன்னி வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு பாட்டியை வந்து பிழைக்காதுன்னு தெரிஞ்சிட்டு டாக்டரை கூப்பிட்டு வாங்குது. இவங்க டாக்டர் கூப்பிட்டு என்ன ஆக போகுதுன்னு கம்பவுண்டரை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, நல்லா சரியாயிருமா, நான் டாக்டர் தான் எல்லாம் சொல்கிறாரு. அந்த அம்மா அதுக்கு போனவர் சொல்லுது, நான் எத்தனை பிள்ளை பெற்றவா, டாக்டருக்கும் கம்பவுண்டருக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுது, அவன் டாக்டரே கிடையாது, ஆனால் இன்னைக்கு ஏமாத்துறாங்கங்குது. சொந்தக்காரங்க வந்திருக்க சொந்தக்காரங்கிட்ட ஏமாந்த மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சொத்துக்களெல்லாம் எழுதி வாங்கி விட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து பாருன்னு சொன்னால் கம்பவுண்டரை கூப்பிட்டு வந்து பார்த்துட்ருக்குறான். எல்லா உயிர்களும் எதற்கு ஆசைப்படுகிறது? அதை தான் மருத்துவத்துறையில் அது பிஸ்னஸ் ஆகுது. நீங்கள் மருத்துவத்துறையில் பாருங்கள், நான் இப்போ சமீபத்தில் மருத்துவமனைக்கு ஒரு 6-7 முறை நடந்தேன்ல. ட்ரீட்மெண்ட்டில் பெரும்பாலும் சீனியர்கள் தான், வயசானவங்க தான் இருக்காங்க. பிள்ளை மனைவி க்ளீனாக இதிலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. பணம் எதுலேருந்து? ஜிபே போயிட்டே இருக்குது. ஃபார்மசியில் ஒரு ரவுண்டு போகுது. அவர் பாவம் நடக்க முடியாமல் நடக்கிறாரு. மனைவி கையில் ஃபைலை வச்சுட்டு எழுது. மகனோ அல்லது ஒரு 25-30 வயசுக்காரன் கையில் செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? ஜிபேவில் பணம் போயிட்டே இருக்குது. ஃபார்மசிலேருந்து ஒரு பில்லு உடனே போகுது, எக்ஸ்ரே ஒரு பில்லு உடனே போகுது. அவன் அதை வந்து கடமையை செய்ததாக சந்தோஷமாக செய்கிறான். ஆனால் அந்த சொத்துக்கள் என்ன செய்கிறது? கரைகிறது. ஏன்னா அந்த உயிர் என்ன எதற்கு ஆசைப்படுகிறது?
நம்மளும் அது வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்மளை யாரும் சித்தர்கள் கிடையாது, நமக்கு அவங்க வாழணும்னு ஆசையாக இருக்குது. அதை ஒரே வரியில் முடித்தார், காயத்தை கழிக்க மாட்டேன். நான் எதற்கு தயாரில்லை, நமக்கு சொன்னது. நீங்கள் சைவம் பேசும்போது நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு பணிவாக ஆரம்பிக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை அவையடக்கத்துக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கொண்டு மனத்தனாகி பேயத்து கூகையானேன் பிஞ்சகா பிறப்பொன்றில்லி நெய்யத்தால் நெய்யமாட்டேன் நீதனே நீசனே நான் காயத்தை கடிக்க மாட்டேன் கடவுர் வீரட்ட நீரே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். அற்புதமான மந்திரம். அடுத்த மந்திரம் அதை விட வேல்யூவாக சொல்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம். திருக்கடவுர் வீரட்டத்தில் என் தலத்தில் எழுந்தருளிய இறைவனே, உன்னுடைய திருவடியில் பற்றில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பயனற்ற பால் நிலத்துக்கு நீர் இறைப்பவரைப் போல அறிவு ஆற்றல் இவைகளை நான் வீணாக்கிவிட்டேன். அறிவையும் ஆற்றலையும் வீணாக்கிவிட்டேன். அனுபவித்தால்தான் கீழ் மக்களுக்கு உண்மை தெரியும். என்னும் வார்த்தைக்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். நான் எதற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் என்ன செய்ய வல்லவனாக இருக்கிறேன்? இந்த பதியத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே குருவை கொண்டு வந்துட்டோம் தெரியுமா? குரு ஞானம். இப்போ நீங்கள் எழுதுறதுல பாருங்கள். நான் ஐம்பொறியின் வசப்பட்டு வருந்துகிறேன். துன்பமடைகிறேன். ஞான நூல்களை குருவினிடத்தில் உபதேசமாக நான் கற்கவில்லை. இந்த குரு சார்ந்த விஷயம் வர்றதுக்கு தான் முன்னால் அவர் நிறைய நிலையாமை சொன்னது. கற்கவில்லை. எனக்கு பற்றுக்கோடாக ஒருவரும் இல்லை. நான் உன்னையே பற்றல, பிற வேறு யார் இருக்கிறா? பற்றுக்கோடாக ஒருவரும் இல்லை. பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாடுக்கே நீர் இறைத்தே உற்றலால் கயவர் தேரார். அதுக்கு தான் பொருள் சொல்லியிருக்கிறார். உற்றலால் கயவர் தேரார்னா அனுபவித்தால்தான் கீழ் மக்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் அறிவுடையவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் கீழானவர்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு முதல்ல அவர் சொன்னார் அப்படின்னு அது பிறகு உணர்ந்து என்ன பிரயோஜனம்? படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயனென்னை. கீழானவர்கள் நம்ம இதை செய்யாதன்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க. செஞ்சுட்டு அதில் அனுபவித்த பிறகு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உணரும். ஆனால் மேலானவர்களுக்கு உணர வேண்டியது இல்லை. இப்போ நம்மெல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு வேண்டான்னா விட்டோம் இல்லையே. நம்ம அது தீயதுன்னு சொன்னாங்க, விட்டாச்சு. நம்ம அதை தொடலை, ஒரு நாள் கூட தொடலை. ஆனால் அதே சமயத்தில் புகை அதில் விற்கும்போதே அது கேடு, உடம்புக்கு கேடு அப்படின்னு பண்ணுறான். அதில் அவன் திருந்த போகிறதுலன்னு இவனுக்கே தெரியும். அப்படி போடுறதுனால இவன் திருந்த மாட்டான். ஆமாம், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டிருந்தாலும் அந்த மது குடியை கெடுக்கும் அப்படின்னா அவன் என்ன மீனிங் எடுத்துக்கிறான்னா, குடும்பம் நம்ம குடிக்கிறத கெடுத்துறோம். நான் முதல்ல அப்படி வேடிக்கையாக சொல்லுவேன்.
குடியை கெடுக்கும்னா என்ன பொருள் எடுத்துக்கிறான்? நம்ம குடிக்கிறத குடும்பம் கெடுத்துரும். அதனால் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? குடும்பத்திட்ட கவனமாக இருக்கணும். குடிக்காது சொல்லுவான், நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி அரசாங்கமே இப்படி அரசாங்கத்தை நம்ம பேசக்கூடாது, நம்ம ரைட்ஸ் கிடையாது. இப்படி விளம்பரம் பண்ணினாலும் அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆமாம் அரசு தன் அக்கறையில் இதை சொல்லுது, அரசு அக்கறையில் சொல்லுது குடிக்காதுன்னு. ஆனால் அவனுக்கு அது என்ன செய்யுது? இவன் நம்ம அதை பார்த்து யாருமே திருந்தலன்னு சொல்ல முடியாது. திருந்தினவன் மட்டும் சொல்லலையே தவிர என்ன செஞ்சுருக்கலாம்? திருந்திருக்கலாம். புரியுதா? அப்போது அந்த உற்றலால் கயவர் தேரார் என்னும் கட்டுரையோடு ஒத்தேன். பார்த்தீங்களா? அதாவது ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் நீங்கள் விட்டுருங்க, நம்ம சிலர் அறிவுரை சொல்லி பார்ப்பாங்க, கடைசியில் விட்டுருங்க சார், அவன் பட்டா தான் தேருவான், பட்டு எரி கெட்டு எரிம்பாங்க கிராமங்களில். அவன் அனுபவிச்சா தான் சார் திருந்துவான், நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, சொல்லான்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக இருக்கும்போது அந்த நிறைய அறிவுரை சொல்லுவேன். எந்த காரணத்தை கொண்டு ஃபெயில் ஆகிடாத, 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனால் அவனை ஒரு பேப்பருக்காக படிக்க வைக்க மாட்டாங்க, டுட்டோரியலில் ஸ்கூல் அளவுக்கு கேர் எடுக்க மாட்டாங்க, லைஃப் முடிஞ்சிடும், வீட்டில் ஒன்றையும் அப்படியே மாடு மேய்க்க ஆடு மேய்க்க போட்டுருவாங்க, இப்படியே சொல்லுவோம். காதில் வாங்கவே மாட்டானுங்க. அப்போ 9ஆவது பையன்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீ இப்போவே நல்லா படித்தா தான் 10ஆம் வகுப்பில் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். எந்த காரணத்தோடு ஃபெயில் ஆகிடாத, இரவு பகலாக படி, என்ன சந்தேகனாலும் கேளு. நாங்களாம் ஸ்பெஷல் கிளாஸ் நிறையா நாள் போய் எடுப்போம், நாங்களே எடுப்போம். அது ஒன்றும் அவன் மேலே அக்கறைன்னு பெருசாக சொல்லிடக்கூடாது, டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்பாங்கிற பயத்துலேயும் செஞ்சுருக்கலாம், ஆனால் அக்கறையிலையும் செஞ்சோம். அப்போ அவன் என்ன ஆகும்னா, அவன் நேரம் அவனுக்கு தெரியலன்னா என்ன செய்வான்? ஃபெயில் ஆகிடுவான். இந்த நிறைய டீச்சர்கள் முதல்ல அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டு புது வருஷம் தொடங்கின உடனே டீச்சர்கிட்ட சொல்லுவான், டீச்சர் நான் ஃபெயில் ஆகிட்டேன் டீச்சர் அப்படின்னு. ஏன்டா இப்படி ஆகிட்டாடா, என் பாவமாக இருக்குடா, சங்கடமாக இருக்குடா, இப்படி ஆகிட்டியடா அப்படின்னு அந்த டீச்சர் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. என்கிட்ட சொல்லுவான், நான் நிற்கவே மாட்டேன். அவனுக்கு தெரியும் ஏன் நிற்கலைன்னு. நான் முதல்ல சொல்லிடுவேன், நீ ஃபெயில் ஆகிட்டு என்கிட்ட சொல்லுவான், அன்றைக்கி நான் அவன்கிட்ட நின்று பேச மாட்டேன். அன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசி என்ன பிரயோஜனம்? புரியுதா? நம்ம 2 பேரும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உனக்கு தேவையான சிகிச்சையில் எப்போவே கொடுத்தாச்சு, முதல்லே கொடுத்தாச்சு. நான் நின்னே பேச மாட்டேன். அவன் சொல்லுவான், சார் நீங்கள் முதல்ல சொல்லிட்டதுனால நின்று பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். 8ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனாலும் சரி, 9ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனாலும் சரி. சிலருக்கு பள்ளி ஆசிரியர்னால் சிலருக்கு கேலியாக இருக்குது. அதாவது பள்ளி ஆசிரியர் தான் ஆசிரியர். கல்லூரிகளில் வேலை பார்க்குற நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கலையா? கல்லூரியில் படிக்கிற ஆசிரியர்கள்ட்டேருந்து நம்ம எதையுமே கற்க முடியாது. அவங்களுக்கு பேர் லெக்சர் தான், சொல்லி கொடுக்கறது தான் வேலை, அவனை திருத்துறது வேலை கிடையாது. ஆனால் பள்ளி ஆசிரியருக்கு என்ன வேலை? சொல்லி கொடுக்கணும், கடைப்பிடிக்கிறானான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு பள்ளி ஆசிரியர்னால் கிண்டலும் கேலியுமாக இருக்குது. பள்ளி ஆசிரியன் தான் எவனையும் திருத்த முடியும். உங்களுக்கு நல்ல பழக்கெல்லாம் எங்கே தான் வந்திருக்கோம்? ஆமாம், ஸ்கூலில் வந்தால் தான் உண்டு, மற்றபடி வராது. என்னைக்கு ஒருத்தர் பள்ளி ஆசிரியர் உயர்ந்தவர்னு தெரியலையா அன்னைக்கே கல்வி வராது, வரவே யாருக்குமே வராது. அப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்போது அவன் அதை அனுபவித்து தான் திருந்தணும்னு ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? உற்றலால், என்ன அழகான வார்த்தை, உற்றலால் கயவரேர்தார் என்னும் கட்டுரையோடு ஒத்தே. அதாவது அனுபவித்தால்தான் திருந்துவார்கள் என்றால் நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ரகலை பண்ணாத போலீஸ் பிடிச்சி போயிடும், ஜெயிலில் களி தங்க வேண்டியது வரும்னா அதனால் என்ன அப்படின்ட்டு ஜெயிலுக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு தடவை அங்கே போய் களி தின்னு பார்த்தா தான் என்னது அவனுக்கு அதில் எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது தெரியும். ஒத்தேன் எற்றுளேன் என் செய்கேன் அடுத்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து உரையில் என்ன வருது? சிவனடியை பற்றாருன்னு யாது செய்ய வல்லேன், உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன், சிவனை பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்தேன், பாடுக்கை நீரறித்தேன். அதெல்லாம் இன்னும் பார்க்கலை. கீழ்மக்களுக்கு உண்மை புலப்படும் என்னும் பொருள் பொதிந்து அனுபவித்து அதை பார்த்துட்ருக்குறோம். யான் எதற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யான் யாது செய்வேன். எற்றுளேன்னா எதுக்காக உயிர் வாழ்கிறேன், என் செய்க, நான் என்ன செய்ய போகிறேன். அவர் சொல்ல வந்த செய்தி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தவறுகளை செய்வதும் இறப்பதும் ஒன்று தான். அதுக்கு செத்து போகிறது நல்லதுன்னு அர்த்தம். மாணிக்கவாசகர் செத்திலேன் அப்படின்னு சொல்லுவார் நிறைய இடங்களில். உரையாசிரியர் சொல்லுவார், என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, இதோடு நான் செத்துட்டேன்னா புதுசாக வர்ற தீவினையாவது நிற்குமில்ல. ஆமாம் அதே தான் இவரும் எற்றுளேன்கிறாரு. அதாவது மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாருன்னு உரையாசிரியர் சொல்லுவார். அது அவர் மேலே நம்மளை சொல்கிறாரு. அதோடு அவன் இறந்துட்டான் என்றால்
தீவினை வராமலாவது இருக்கலை. இப்போ உங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் நடத்துகிறான், மகன் நடத்துகிறாரு, கம்பெனி லாஸ் ஆகிட்டுங்கிற மகன், அப்பா முதல்ல கம்பெனியை மூடுங்கிறாரு. ஏன்ப்பா கம்பெனியை மூடணும்? ஏன்னா இனிமேல் வர்ற கடனாவது இருக்குமில்ல. நீ கம்பெனி நடத்துகிறேன்னு திரும்ப மாதத்துக்கு 2 லட்ச ரூபா கடன் வர்றதுக்கு இதோட நிறுத்தினா சொத்தையாவது காப்பாற்றலாம்லாடா. அதே மாதிரி தான் மாணிக்கவாசகர் அந்த நான் செத்திலேன் என்பதன் பொருள் இனிவரும் தீவினைகளையாவது தடுக்கலாம், அடுத்த பிறவியாவது எனக்கு வேறு விதமாக என்ன செய்யலாம், அமையலாம். அந்த அர்த்தத்தில் தான் நான் எதுக்கு இருக்கிறேன். அடுத்தது எற்றுளேன் என் செய்கேன், என்ன செய்கிறதுன்னு யாது செய்கென்று இருந்தனன் மருந்தே. திருவாசகத்தில் சொல்கிறல்ல, யாது செய்வதென்று இருந்தனன், என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரிலங்கிறார் மாணிக்கவாசகர். என் செய்கேன் யான் இடும்பையால் துன்பத்தினால் இப்படி இருக்கேன். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். திருமுறையில் இப்படி வர்றது ஆச்சரியம். ஞானமேதும் கற்றிலேன். ஞானத்தை யார்கிட்ட கற்கணும்? பாருங்க இவ்வளோ அழகாக தொடங்கி கொடுக்குறாரு. குருவிடத்தில் நான் ஞானத்தை கற்கவில்லை. அப்பர் கற்க வேண்டியவர் இல்லை, அவர் ஓதாது உணர்ந்தவர், இறைவனிடத்திலேயே நாவுக்கரசர் என்று பெயர் பெற்றவர், இறைவன் அருள் பெற்றவர். அவர் யாருக்கு சொல்கிறாரு? நமக்கு சொல்கிறார். ஞான நூல்களை நான் கற்கவும் இல்லை, கற்றிலேன். நாளைக்கு இந்த புக்கை நான் அப்படியே கரூருக்கு கொண்டு போகிறேன், இந்த பதிகத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவ்வளோ அற்புதமான பதிகம். நாளைக்கு இந்த புக்கை அப்படியே தூக்கிட்டு போகிறேன் நாளைக்கு. இல்லைன்னா அந்த பாட்டு இருக்கக்கூடிய புக்கையாவது சின்ன புக்காவது எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த நாயனார் புக்கை எடுத்துகிட்டு போகிறேன். யார்? பூசலார் நாயனார். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு சித்தாந்தம் உங்களுக்கு போய் சேரும். இல்லை நான் சிலபஸ் நடத்துகிறேன்னா போராடி சிலபஸையும் நடத்தணும். அதை அவங்களுக்கு அவங்க உயிரில் பதிய வைக்கணும். வெறும் அறிவாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அது என்ன சொல்கிறாரு? இடும்பையால் ஞானமேதும் கற்றிலேன். திருமுறையில் இப்படி வரி ரொம்ப அபூர்வம். ஞானம்ங்கிறது வெளிப்படையாக வரவே வராது. ஞானம் கற்கவில்லைங்கிறது ஞானசம்பந்தர் பாட்டிலே அபூர்வம். இதில் வருது கற்றிலேன். களைகண் காணேன். களைகண்னா தீர்வுன்னு அர்த்தம், சொல்யூஷன். களைகண் என்பதற்கு பற்றுக்கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. நாம் தீர்வுன்னு எடுத்துக்கிடணும். எனக்கு தீர்வு எதுவும் தெரியவில்லை. இந்த உடம்பை இழப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. ஏனென்றால் ஞானம் வந்தால் தான் உடம்பை இழக்க மனசு வரும். உங்களுக்கு 2 வீலர் ஓட்டணுங்கிற அறிவு, சைக்கிள் வேண்டாங்கிற அறிவு எப்போ வரும்? 2 வீலர் ஓட்டினா தான் வரும். 2 வீலர் ஓட்டினா தான் வரும். 4 வீலரில் உங்களுக்கு ஈடுபாடு வந்துட்டுனா 2 வீலரில் பற்று போயிடும். உண்டா இல்லையா? இப்போ ரொம்ப விஐபி ஆகி ஹெலிகாப்டரில் பறக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வீலரும் வெறுத்துரும், சிவார்ப்பணம். உண்டா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு உடம்பில் பற்றுலாம் போகணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருக்கணுமில்ல. அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதனால எதுலேயும் பற்று இருக்குங்கிறாரு, உடம்புலையும் பற்று இருக்குங்கிறார். அபூர்வமான மந்திரம். இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி கடைப்பிடிக்கணும். படியுடை ஆக்கை தன்னில் பாடுக்கே நீரிரைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயையும் தெளியும். பாடுக்கே நீரிரைத்துன்னா நீங்கள் வெறும் நிலத்தில் போய் யாராவது தண்ணி இறைப்பாங்களா? இப்போ நம்ம தண்ணீர் இறைக்கிறோம்னா ஒன்று தேங்காய் வரணும், அல்லது வாழைக்காய் வரணும், அல்லது நெல் வரணும். வெறும் நிலத்தில் யாராவது தண்ணி பாய்ப்பாங்களா? அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சுங்கிறார் 6வது மந்திரத்தில். பால் நிலத்தில் பயன்படும் நீரை வீணாக்கி, நல்ல தண்ணீரை பாலான நிலத்தில் கொண்டு இறைச்ச மாதிரி ஆயிட்டுங்கிறார் வாழ்க்கை. நீர் இறைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அறிவுடையதாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு களியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டன இறைனார். அடுத்தது மாயத்தை அறியமாட்டேன் மையல் கொண்ட மனத்தனாகி பேயத்து கூகையானேன் பிஞ்சகா பிறப்பொன்றில்லி நேயத்தால் நினையமாட்டேன் நீதனேன் நீசனானேன் காயத்தை கடிக்க மாட்டேன் கடவுர் விரட்ட நீரே. அடுத்தது பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாடுக்கே நீரிரைத்தல். அதே தான் திரும்பவும் வருது. பாடுக்கே நீரிரைத்தலுங்கிறது விளைநிலத்துக்கு தண்ணி பாய்ப்பாங்க கண்டிருக்குது. வெறும் நிலத்தில் யாராவது தண்ணி பாய்ப்பாங்களா? நீரிரைத்தேன். அதாவது என்ன அர்த்தம்னா உழைப்பு வீணாயிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது, உலக வாழ்க்கை, சமய வாழ்க்கை. உலக வாழ்க்கை தானே கிரெடிட், சமய வாழ்க்கை தானே கிரெடிட் ஆகுது, உலக வாழ்க்கை கிரெடிட் ஆகாது. உலக வாழ்க்கை கடமையில் சேர்ந்துடும். ஒரு நல்ல சொத்து சேர்த்து வயசாகி இறந்துடுறாரு. அவருக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு அவன் பாட்டு சொத்துக்களை அவன் பேருக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்பானே தவிர, இப்போ இதில் வால்மீகியினுடைய வரலாறு எப்படி தொடங்குது? வால்மீகியினுடைய வரலாறு எப்படி தொடங்குதுன்னா, வால்மீகி திருடனாக இருக்கிறார். வால்மீகி ஒரு திருடன். அப்போது நாரதர் போய் நீ திருடி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் குடும்பத்துக்கு கொடுக்கும்போது
அதனால் வர்ற பாவம் உனக்கு தான் சொல்கிறாரு நாரதர் போய் சொல்கிறார். அப்போ வால்மீகி சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பொறுப்பேற்றுக்கிடுவாங்க, திங்கிறானும் இல்லை அப்புறம் பொறுப்பேற்க மாட்டான்னு விளாங்கிறாரு. அப்போ ஒன்று செய்யி, நீ போய் கேட்டு வா, பொறுப்பு வைக்கிறீங்களான்னு கேட்டு வாங்கிறாரு. இல்லை நான் கேட்டதுக்குள்ள எங்கேயாவது ஓடிடுவோன்னு நாரதரை மரத்தில் கட்டி வச்சுட்டு வால்மீகி போய் ஃபேமிலியில் கேட்குறாரு, யார் சொன்னது? திருடுன நீ தான் பொறுப்பு, நீ எங்களுக்கு சாப்பாடு போடுறது உன்னுடைய கடமை, நீ திருடுனா நீ தான் பாவத்தை ஏற்றுக்கணும், எங்கள் மேலே நாங்கள்லாம் ஏற்க மாட்டோங்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு அந்த அவேர்னஸ் வருது, ஓ இந்த இதுக்கு செஞ்சது, குடும்பத்துக்கு செஞ்சது எல்லாமே கடமையில் போயிடும், நல்வினையில் போயிருமே தவிர சிவபுண்ணியம் ஆகாது. என் மகனை படிக்க வச்சது சிவபுண்ணியம் கிடையாது, நல்வினை, கடமை. ஆனால் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறது, நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது சிவபுண்ணியம். அதுக்கு பிறகு நாரதர் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ திருந்திருன்னு சொல்லி நான் ராமான்னு சொல்லுங்கிறாரு. அவருக்கு ராமாங்கிறது வரமாட்டுக்கு படிப்பறிவு இல்லை. அப்போ அவர் மராமரம் தெரியுமல்ல, மராமரான்னு சொல்லுங்கும்போது மராமராங்கிறது எதா மாறிடுது, ராமராம என்று மாறியதாக அப்படி அந்த வரலாறு தொடங்கும், வால்மீகியினுடைய வரலாறு. அந்த அப்போ அங்கேருந்து என்ன தெரியுது, வால்மீகிக்கு இது நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை? நீங்கள் எல்லாம் செய்து முடித்து பையனையோ பிள்ளையோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த பிறகு அதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னா, அவங்க யார் கஷ்டப்பட சொன்னால்? நீங்கள் படிக்க வச்சதுனால தானே வேலை தேட வேண்டியது வருது. படிக்கவே வைக்கலன்னா வீட்டில் இருந்திருப்பேன் எல்லாம் சிம்பிளாக உண்டா இல்லையா? அதனால் இதெல்லாம் அதனால் இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் என்னது தான், இது எல்லாமே உங்களுக்கு கடமையில் முடிஞ்சிடும். அதை நம்ம அறம் என்ற கடமைன்னு வச்சிருக்கிறோமே தவிர சைவம்ங்கிற சித்தாந்தத்திலேருந்து பார்த்தா அவைகள் எல்லாம் எந்த பயனையும் நமக்கு என்ன செய்யாது, தரா. சைவத்திலேருந்து பார்த்தா, வள்ளுவர்லேருந்து பார்த்தா பயனுடையதாக இருக்கும், வாழ்வியல்லேருந்து அறமாக வரும். ஆனால் இறைவன்கிட்ட போய் நான் அந்த மாதிரி என் பொண்ணை படிக்க வச்சேன், பையனை படிக்க வச்சேன், வெளிநாட்டுக்கு அனுப்புனேன், வீடு கட்டி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன்னா அதெல்லாம் அவனுடைய கடமையில் சேரும். நீ செய்யலைனாலும் அவன் செஞ்சுக்கிடுவான், நீ செய்யலைனாலும் அவன் செஞ்சுக்கிடுவான். இப்போ கூலி வேலைக்கு நான் நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்குறேன். கூலிக்கு வேலைக்கு போய் வாழ்ந்த பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிற ஒரு கேர் நிறைய சொத்து சம்பாதிச்ச அப்பாவுக்கு கிடைக்காது. கூலி வேலைக்கு போய் பையன்களை வளர்த்த அந்த வயசான அப்பாவுக்கு கேர் நிறையா இருக்கும். எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போனார், நான் அதை கஷ்டப்பட்டு அதெல்லாம் பார்த்துருக்குறேன், இனிமேல் எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் பணக்கார சொத்து சேர்த்து வச்ச அப்பாவுக்கு கேர் கிடைக்காது. ஆமாம், அவர் அந்த கேர் கிடைக்காது. அது வெளியே சொன்னால் மானம் போயிடும், வெளியும் சொல்ல மாட்டார். ஆமாம், வெளியும் சொல்ல மாட்டார். ஹோட்டலில் சாப்பிட்டா மானம் போயிடும், ஹோட்டலையும் சாப்பிட மாட்டார், தன்மானத்தோடு சாக வேண்டியது தான். அப்போது இதெல்லாம் எதில் சேராது, சிவபுண்ணியங்களில். அதனால் இதெல்லாம் பாலுக்கு இறைத்ததுன்னு சொல்லிட்டார். மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம் முடிச்சிட்டார்ல மாணிக்கவாசர் ஒரே வார்த்தையில், பித்த உலகம். அதைத்தான் இந்த பதிகம் முழுவதும் பாடுறார். இந்த ஒரு பதிகத்தை 1 மாத கருத்தரங்கு வைக்கலாம். தேவாரத்தின் பெருமை தெரிஞ்சவங்க கேட்கலாம். யாருக்கு தெரியுது தேவாரத்தினுடைய பெருமை? தேவாரம்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஏதாவது பொழிப்புரை தெரிஞ்சுட்டு பாடிக்கிட்டு தாளத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டிய. வாத்தியார் பொழிப்புரை சொல்லுவார், பாட வேண்டியது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள்ங்கிறது அந்த ஞானிகளோட பழகினா தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். இதை பதிஞ்சிடுங்க, திருவாசகம் பதிஞ்சிடுங்க. அது அந்த விண்ணப்பம் வந்துட்டு நான் சேர்த்து விட்டுறேன். சரி, நீங்கள் போடுங்க.